அனைவருக்கும் வணக்கம். பித்தப்பையில் கல், அதான் அந்த கால் பிளாடர் ஸ்டோன் சொல்கிறோம் இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போகும்போது இப்போல்லாம் ஸ்கேனிங் அவசியம் தேவைப்படுது. என்னன்னு பேசிக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறதும் நல்லது தான். அந்த மாதிரி சமயத்தில் இந்த கால் பிளாடரில் ஸ்டோன் இருந்தால் அந்த அல்ட்ராசவுண்டில் தெரிஞ்சிடும். உடனே நம்ம பயந்துடுவோம். பயப்படக்கூடாது, அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்று கால் பிளாடர் ஸ்டோன் பெயின் கொடுக்கும், இன்னொன்று பெயின் இருக்காது, ஸ்டோன் இருக்கும். கால் பிளாடரை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் அலோபதி ப்ரோட்டோகால். அது ரிமூவ் பண்ணுன்னா நம்மளுக்கு ஜீரண மண்டலம் என்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகும் என்பதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப பெருசாக சாப்பிட முடியாது, எல்லாம் சின்ன வயசுக்காரங்க கால் பிளாடர் எடுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இந்த கால் பிளாடர் ஸ்டோனுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இதை சிம்பிளாக சரி பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கால் பிளாடர் ஸ்டோன் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. சிம்பிளாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வைத்திய முறை சொல்கிறேன். அது நம்ம முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க. இந்த மாதிரி பெயின் வரும்போது அந்த காலத்தில் ஸ்கேன் இருந்ததாலாம் கேட்காதீங்க. அதை விட பிரமாதமான சிஸ்டம்லாம் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். மஞ்சள் கரிசலாங்கண்ணிலாம் வெள்ளை மஞ்சள் இருக்குது. ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் ஒன்று இருக்குது, அதை மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க, கரெக்டாக கண்டுபிடிங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி தேடி பிடிங்க. அதனுடைய சாறு ஒரு 15 ml, தேன் ஒரு 15 ml நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் காலையில் அதான் ஒரு 1/2 hour 1 hour பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 1/2 hour 1 hour பிஃபோர் டின்னர், அதாவது காலை உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, இரவு உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஒரு 40 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். காலையில் 40 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கால் பிளாடர் ஸ்டோன் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி காணாமல் போயிடும். இந்த முறை ஒரு சிம்பிளான முறை. இதை நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி 15 ml, தேன் 15 ml, இவ்வளோதான் மொத்தம். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். கால் பிளாடர் அந்த பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முறையை கையாண்டு நமக்கு தந்து சென்ற நம் முன்னோர்களுக்கு நன்றி கூறுவோம், அவர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.